பாரதிக்கு பின் கவிதை மரபில் திருப்பம் விளைவித்தவை யாருடைய படைப்புகள்? நா. பிச்சமூர்த்தி அவர்களின் படைப்புகள். வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலையத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதையினுடைய ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. மனிதர்களின் மாறுபட்ட விகாரத்தை எடுத்து உணர்த்தும் ஈஸ்வர லீலை எனும் கதையின் ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தியின் முதல் புது கவிதை எது? காதல். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் யார்? சிசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூலை எழுதியவர் யார்? சிசு செல்லப்பா. சுதந்திர தாகம் என்னும் புதினத்திற்கு 2001ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? சிசு செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் யார்? சிசு செல்லப்பா. தத்துவச் சரடு, இருண்மை அறிவியல் நுட்பம், படிமம், அந்தகம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதைகளை படைத்தவர் யார்? தருமு சிவராமு. எழுத்து என்னும் இதழில் புது கவிதைகளை படைத்தவர் யார்? தருமு சிவராமு. சிறந்த படிமக் கவிஞர் என பாராட்டப்பட்டவர் யார்? பிரமிழ். தருமு சிவராமு பிறந்த நாடு எது? இலங்கை. பசுவையா என்னும் புனைப்பெயரில் புது கவிதை எழுதியவர் யார்? சுந்தர ராமசாமி. கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பெற்ற நூல் எது? ஒரு கிராமத்து நதி. மலையாள மொழியில் இயற்றப்பட்ட அக்னி சாட்சி என்ற நூலை தமிழின் அக்னி சாட்சி என்ற பெயரில் மொழிபெயர்த்ததற்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார்? சிற்பி பாலசுப்பிரமணியம். கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் யார்? மு. மேத்தா. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழின் முதல் சென்ட்ரியூ தொகுப்பான ஒரு வண்டி சென்ட்ரியூ என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஈரோடு தமிழன்பன். தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் யார்? அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புதுக்கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படும் கவிஞர் யார்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் யார்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நேயர் விருப்பம், விலங்குகள் இல்லாத கவிதை, சொந்த சிறைகள், பால்வீதி ஆகிய நூல்களை இயற்றியவர் யார்? அப்துல் ரஹ்மான். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எது? வானம் வசப்படும். ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகளாக தொகுக்கப்பட்டுள்ளது? 12 தொகுதிகள். ஆனந்தரங்கன் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை எழுதியவர் யார்? அரிமதி தென்னகன். ஆளுநர் தொய்பிலே ஆட்சியில் ஆளுநர் மாளிகைக்குள் பல்லக்கினில் செல்லும் உரிமை யாருக்கு வழங்கப்பட்டது? ஆனந்தரங்கர். தைரியம் என்னும் லத்தீன் சொல்லின் பொருள் என்ன? நாட்குறிப்பு.
இந்தியாவின் பெப்பிசு என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆனந்தரங்கர். தமிழ் பேரகராதி லெக்சிகனை உருவாக்கியவர் யார்? எஸ். வையாபுரி பிள்ளை. உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜவஹர்லால் நேரு. பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார்? ஜவஹர்லால் நேரு. இந்திரா காந்தி படித்த விஸ்வ பாரதி கல்லூரி அமைந்துள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது? உத்தராஞ்சல். புத்தகம் வாசிப்பதை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதத்தில் எதனை பற்றி அதிகம் குறிப்பிடுகிறார்? நூல்களை பற்றி. பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் யார்? காந்தியடிகள். தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார்? தில்லையாடி வள்ளியம்மை. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்பட்டவர் யார்? அம்புஜத்தம்மாள். அரை நிர்வாண பக்கிரி என காந்தியடிகளை ஏளனம் செய்தவர் யார்? சர்ச்சில். ஈகை சிகரத்தின் உச்சியில் நின்றவர் யார்? காந்தியடிகள். காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்த ஆரம்பித்தார்? சிரவண பிதுர்பத்தி. சோவியத் அறிஞர் தால்சுதாய் வழிகாட்டுதலால் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என கூறியவர் யார்? காந்தியடிகள். வட்டமேசை மாநாடு நடந்த ஆண்டு எப்போது? 1930. தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் வரட்டும், நீ அதை தேடிக்கொண்டு அலையாதே என்று அறிவுறுத்தும் அறிஞர் யார்? மு. வரதராசனார். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார்? மு. வரதராசனார். தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மு. வரதராசனார் கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் என்று கூறியவர் யார்? வரதராசனார். தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களையே போற்று, இது யாருடைய கூற்று? மு. வரதராசனார். மு. வரதராசனாரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? அகல் விளக்கு. பொங்கல் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. பெருவெற்றி அல்லவோ அண்ணா என முழக்கமிட்டவர் என்று அறிஞர் அண்ணா யாருக்கு கடிதம் எழுதினார்? தம்பிக்கு. தமிழ் நாடக கலைக்கு ஒரு பெர்னாட் ஷா என பாராட்ட பெற்றவர் யார்? அறிஞர் அண்ணா. குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, இக்கவிதை வரிகளை இயற்றியவர் யார்? கலாப்ரியா. கலாப்ரியாவின் இயற்பெயர் என்ன? திசு சோமசுந்தரம். மு. மேத்தா சாகித்ய அகாடமி விருது வாங்கிய ஆண்டு எது? 2006ஆம் ஆண்டு. ஆகாயத்திற்கு அடுத்த வீடு என்ற நூலுக்காக வாங்கினார். இரா மீனாட்சி அவர்கள் அறிமுகமாகிய இதழ் எது? எழுத்து. புனலிடை மூழ்கி பொழிவிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு, இதனை இயற்றியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. நேரு வாசிக்க வேண்டிய நூல் என்று எந்த நூலை குறிப்பிடுகிறார்? சாகுந்தலம். சாகுந்தலத்தை எழுதியவர் யார்? காளிதாசர். ரூபாவதியை எழுதியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். மத்தவிலாசம் என்ற நூலை எழுதியவர் யார்? முதலாம் மகேந்திரவர்மன்.
மனோன்மணியத்தை எழுதியவர் யார்? பே. சுந்தரனார். ஷேக்ஸ்பியர், பெர்ட்ரண்ட் ரசல், பெர்னார்ட் ஷா ஆகிய அறிஞர்கள் யாருக்கு பிடித்த அறிஞர்கள்? ஜவஹர்லால் நேரு. சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு என்று கூறியவர் யார்? அறிஞர் அண்ணா. சி. மணி எழுதிய நூல்கள்: இடையீடு, நடை. வே. மாடி, பெரியசாமி, தாண்டகநாயகம், செல்வம் ஆகிய புனைப்பெயரில் எழுதிய கவிஞர் யார்? சி. மணி. சி. மணியின் இயற்பெயர் என்ன? எஸ். பழனிச்சாமி. நா. பிச்சமூர்த்தி அவர்களின் புனைப்பெயர் என்ன? ரேவதி. கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், மகுடநிலா, சோழநிலா, முகத்துக்கு முகம், என்னுடைய போதிமரம், நந்தவன நாட்கள், மனச்சிறகு, ஆகாயத்திற்கு அடுத்த வீடு இது போன்ற நூல்கள் எல்லாம் யாருடைய படைப்புகள்? மு. மேத்தா. அக்கரை என்ற நூலின் ஆசிரியர் யார்? கல்யாண்ஜி என்கின்ற வண்ணதாசன். கரும்பு மனமும் இனிப்பாம் உயிரும் நின்னடி படைத்து விட்டோம் இவ்வரிக்கு உரியவர் யார்? நா. பிச்சமூர்த்தி. நா. பிச்சமூர்த்தியின் இயற்பெயர் என்ன? வேங்கட மகாலிங்கம். வானம்பாடி எனும் புதுக்கவிதை மூலம் அறிமுகமானவர் யார்? மு. மேத்தா. இந்த பெரியவரின் நிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று காந்தியடிகள் யாரை பற்றி சொன்னார்? உ. வே. சாமிநாதன். முந்தி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்ற பாடலின் ஆசிரியர் யார்? நா. பிச்சமூர்த்தி. காலை மயிலுடன் நடக்க வேண்டுமாம் என்று பாடியவர் யார்? ரா. மீனாட்சி. 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ எனும் கவிதையை இயற்றியவர் யார்? ஈரோடு தமிழன்பன். மாந்தோப்பு வசந்தத்தின் பட்டாடை உடுத்தி இருக்கிறது என்று பாடிய கவிஞர் யார்? நா. பிச்சமூர்த்தி. ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத காவியம் இக்கருத்தை கூறியவர் யார்? பேரறிஞர் அண்ணா. ஒரு மொழியின் தன்மை மக்களின் தன்மையை பொறுத்தே அமையும் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தமிழ் புதுக்கவிதையின் தந்தை நா. பிச்சமூர்த்தியின் முதல் கவிதை வெளியாகிய ஆண்டு என்ன? 1934. பூங்கொடி என்னும் காவியத்திற்காக முடியரசன் எந்த ஆண்டில் தமிழக அரசிடம் பரிசு வாங்கினார்? 1966. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார்? கவியரசர் என்கின்ற முடியரசன். எங்களிடம் வந்தால் மட்டும் அழுக்காகி விடுகிறாய் என்று காற்றை கடிந்து கொள்பவர் யார்? கவிக்கோ அப்துல் ரஹ்மான். நதியில் விளையாடி கொடியில் தலைவீசி நடந்த இளந்தென்றலை என்னும் திரைப்பட பாடல் வரிகள் யாருடையது? கண்ணதாசன்.